22ஆம் நாள் 22ஆம் நாளோட காலையிலேயே ஜிம்முக்கு போய் கைகளுக்கான ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பல்களை துளக்கி விட்டு குளிச்சுட்டு வந்து தலை தோட்டிட்டு இருந்தேன். ஆபீஸ்க்கு கிளம்பி வர வழியில பலாப்பழம் கிடைச்சது நண்பர்களே, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஸ்பைடர்மேன் நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் எங்கடா உங்ககிட்ட பேசுறேன்? நான் பாட்டுக்கு மூலையில குத்த வச்சு உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அதை பிடிக்காம நீ தான் என்னை தூக்கி தலையை பிடிச்சி திருகி பேச வைக்கிற. அது சரி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறேன்ற மாதிரி தான் இருக்கு. எவன் உன் வீடியோ பாக்குறான்னு சொல்லி தினமும் யாருக்குன்னா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிற. மூட்டிட்டு போய் உன் வேலையை பாடுறா. ஸ்பைடர்மேன் நண்பர்கிட்ட கொஞ்ச நேரம் செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் மதிய உணவு சாப்பிட போயிட்டேன். தக்காளி சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல், அது கூட சிக்கன் அண்ட் தனியா கொண்டு வந்த 4 முட்டையை உள்ள தள்ளிட்டேன். என்னோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரமா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 2500 கிட்ட என்னோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் வருது. நான் ஒரு நாளைக்கு இன்டேக் பண்ற ஃபுட்டோட அளவும் 2500 தான். சோ ஈக்குவல் ஆயிருது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க வேலையை முடிச்சுட்டு போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துலயுமே சுகர் இருந்தது. சரின்னு சொல்லி டிசப்பாயின்மெண்டோட சிக்கன் நண்பரை சந்திக்க போயிட்டேன். இரவு உணவுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண யோகட்டும் ஃப்ரூட் சாலட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் கூட இருக்க ஜீவன் இருக்கலே எது சுகர் அதிகமா இருக்கோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வந்திருக்குது. நாளைக்கு தேவையான கீரை வகைகளை இன்னைக்கே உட்காந்து கூட இருக்க ஜீவன் அத்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் கூட போய் நானும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு பிரவுன் பிரெட் உள்ள தள்ளிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.